சரி திருமதி செஃப்ஸ், நமது சவாலை கையாள நேரம் வந்துவிட்டது. முதல் சுற்றில் எனக்கு சுவையான பர்கர்களை உபசரிக்க வேண்டும். ஹேய், எளிது. நான் அனைத்து பேர்களையும் சிறப்பாக சமைக்கிறேன் மற்றும் பன்களை வறுக்கத் தொடங்க வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். I sure furious here from a torrential disma, but I ear her and break your car. If he else still in your bank repeat that is goodness, the room choice here படிக்கிறது. but now support the parker ரொம்ப சுவையா இருக்கும். அப்படியே அற்புதம். ஓ, எவ்வளவு மலிவு காட்டல். இப்போது உன் சன்ஸ் கருப்பாக மாறினால் நீ அப்படியே பெருமைப்படுவையா என்று பார்ப்போம். எம்மா, அங்கே என்ன இருக்கிறது? அங்கே எதுவும் இல்லை. ஏன் என்னை கவனச்சிதறச் செய்கிறாய்? நிறுத்து. இது என்ன? என் ஃபன் ஏன் இவ்வளவு கருப்பாகிவிட்டது? இது நண்டுமை போலவே இருக்கிறது. நீ சரியாக சொல்கிறாய். இது ஒரு அற்புதமான யோசனை. கருப்பு பன்கள் மிகவும் குளிராக தெரிகின்றன. இனி பன்களை அடுப்பில் வைத்து சுட்டி எடுக்க வேண்டிய நேரம். Answersterinkus Franklin என்று நினைக்கிறேன். ஐயனில் பர்கரில் அசாசியஸ் சவுர் கட்லர்ஸ் அவை சிசி. இதோட குளிர்ச்சியானது என்ன இருக்க முடியும்? எளிது. ஒரு கடல் உணவு பர்கர் இதைவிட குளிர்ச்சியாக இருக்க முடியாது. இது மிகச் சிறந்த விலை உயர்ந்த உணவகங்களில் மட்டுமே வழங்கப்படுகிறது. இறால் மற்றும் நண்டு குச்சிகளால் செய்யப்பட்ட கட்லெட்களை நீங்கள் பார்த்ததுண்டா? நான் அவற்றை இப்போது சமைக்கப் போகிறேன். ஓப்பா, அதை 10 என்று வைத்து விடுகிறேன். ரொம்ப சார்க்கும் மக்கள் ஆஸ்வாம் பாரம்பரிய பர்கர்ஸ் விரும்பினீங்க. உதாரணமாக நான் கிட்டத்தட்ட போன திஸ்வி அதை ஒன்றே சேர்க்க மட்டுமே உள்ளது. இது பாருங்க எவ்வளவு பெரியாகவும் ருசிகரமாகவும் இருக்குது. உன் பர்கர் என் பர்கரை நான் சமைத்த பிறகு மங்கிவிடும். என் பர்கர் மிகவும் விசித்திரமான சாஸ் ஆக இருக்கும். அவகாடோ, எலுமிச்சை சாறு மற்றும் மசாலாக்களுடன் இதையெல்லாம் மிக நன்றாக பிளெண்டரில் அடித்து பிறகு என் கலைப்பணியை சேர்க்கலாம். அருமை. அதுதான். சமந்தா, உன் தோல்வி உறுதி. அதை பற்றி நாம் பார்ப்போம். ஜென், வெற்றியாளரை தேர்வு செய். எங்கே தொடங்குவது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை இதிலிருந்து தொடங்கலாம். ஓ, இந்த கிளாசிக் பர்கரை நான் மிகவும் விரும்புகிறேன். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. இப்போது நவீன கருப்பு பர்கருக்கு செல்ல நேரம். இதற்கென சிறப்பு கையுறைகள் கூட உள்ளன. இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று பார்ப்போம். அடடே, ஐயோ, அருவருப்பு. கடல் உணவுகளையும் அவகாடோவையும் நான் சகிக்க முடியாது. இரண்டாவது சுற்றில் நாம் என்ன சமைக்க போகிறோம்? எனக்கு ஒரு ஸ்டேக் வேண்டும். சுவையாகவும் சாராகவும். எளிது. நீங்க என் ஸ்டேக்கை விட்டு விலக முடியாது. சரி, தொடங்க நேரம் வந்துச்சு. ஏன் பட்டர் சாஸ் செய்யக்கூடாது? எந்த வகையான தயாரிப்புகளுக்காக இது என்பதை எனக்கு தெரியவில்லை. ஒரு நல்ல ஸ்டேக் என்பது நிபுணர்களால் சமைக்கப்பட்ட ஸ்டேக். அதுவே. எண்ணெய் வாங்கு. இல்லை, வாணலியில் சமைப்பது சலிப்பானது. வீட்டில் தயாரிக்கும் கிரில் முற்றிலும் வேறுபட்டது. அபத்தம். சாதாரண வாணலியில கூட மிகவும் சுவையான இறைச்சி செய்யலாம். தீயையும் பயன்படுத்தலாம். Christian, we grilled their pawn steak in a stream on Shrika is cheer at the street are really mother dola trivisiator burger either tea cardugu butchery elumichi சாறு அடிப்படையில் செய்யப்பட்ட உண்மையான ஸ்டேக் சாஸ். இறைச்சியுடன் பொருந்தும் சாஸ் எதுவும் இல்லை. ஜேன் மகிழ்ச்சி அடைவார் என்று எனக்கு உறுதியாக தெரியும். அற்புதம். மோசம் இல்ல. ஆனால் என் முன்பே தயாரிக்கப்பட்ட வெண்ணெய் சாஸ் ரோஸ்டர்ஸ் இருக்கும். மேலும் சில தக்காளி மடுசு ஒரு டைம் கிளை. ஜேன், முயற்சிக்க நேரம் வந்துச்சு. அது உறுதி. இந்த முறை எம்மா சமைத்த ஸ்டேக்குடன் தொடங்குகிறேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று பார்ப்போம். நறுமணம் அற்புதமாக இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. எனவே நான் உன் சாஸோட ஸ்டேக் சுவைக்கலாம். எம்மா, நீ அருமையாக செய்கிறாய். இது நிஜமாவே அற்புதமாக சுவையாக இருக்கிறது.
இப்போது சமந்தாவின் ஸ்டேக்கை மதிப்பீடு செய்ய நேரம் வந்துள்ளது. இதன் மனம் குறைவாக இல்லை. வாவ், இது தெய்வீகமாக இருக்கிறது. நான் இதுவரை சுவைத்த சிறந்தது. சமந்தா, நீங்களே மீண்டும் வெற்றி பெறுகிறீர்கள். நிச்சயமாக நான் ஒரு சிறந்த சமையல்காரர். நாம் புதிய சவாலுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த முறை எனக்கு ரோல்ஸ் வேண்டும். உங்கள் தன்னிச்சையான முயற்சிகள் வரவேற்கப்படுகின்றன. எளிது. நான் ஏற்கனவே எவ்வளவு ரோல்ஸ் செய்துள்ளேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நிறைய. மற்றும் நிச்சயமாக அரிசி சமைப்பதிலிருந்து தொடங்குவது மதிப்புள்ளது என்று நான் அறிவேன். என்ன? ஒப்புக்கொள். அதன் பிறகு நீளமான துண்டுகளாக 4 வெட்டப்படும் வெள்ளரிக்காய் இருக்கும். அரிசி தயார். நான் வெள்ளரிக்காய்க்கு செல்லுகிறேன். அது உறுதி. உன் அரிசி திடீரென ஆவியாகிவிட்டால் நீ என்ன செய்வாய் என்று பார்ப்போம். அவள் எதையும் கவனிக்கவே இல்லை. ஓஹோ, என் அரிசி எங்கே? சமந்தா, நீ அதை பார்த்தியா? நான் இந்த நேரம் முழுவதும் மீன் செய்து கொண்டிருந்தேன். ஓ, அதை கண்டுபிடிக்க வேண்டும். நான் ஒரு உண்மையிலேயே அற்புதமான யோசனை கண்டுபிடித்தேன். நான் ரஷ்ய ஸ்டீல் ரோல்ஸ் செய்யலாமா? இதுக்கு நான் பான்கேக் கலவை பிசைய வேண்டும். ஜேன் என் பரிசோதனையை விரும்புவாள் என்று நினைக்கிறேன். அப்படித்தான். கலவை தயார். அதை ஒரு தவாவில் ஊற்றுகிறோம். ஓ ஆம், அற்புதம். ஓ ஸ்பன்கேக்ஸ். உன்னிடம் சில விசித்திரமான ரோல்ஸ் இருக்கின்றன. இங்கே நான் எல்லாவற்றையும் தெளிவாக ரெசிபி படி செய்வேன். முக்கியமானது நோரி தாள்களை மறக்காமல் இருக்க வேண்டும். கூடவே ஒரு சிறப்பு ரோல் மேட் உள்ளது. இந்த உதவியுடன் நான் ரோல்களுக்கு சரியான தோற்றத்தை கொடுப்பேன். அதன் பிறகு நீங்கள் சில மீன்களை சேர்க்கலாம். சரி, என் சுவையான ரோல்ஸ் தயாராக உள்ளன. கொஞ்சம் வாசபி மற்றும் ஊறுகாய் இஞ்சி சேர்க்க வேண்டும். குளிர், ஆனால் என் ரோல்ஸ் மிகவும் தனித்துவமானவை ஆகும். அவை வாழைப்பழம் மற்றும் ஜாமுடன் ரோல்ஸ் ஆகும். இப்படிப்பட்ட உணவை யார் மறுப்பார்கள்? யாரும் இல்லை. அனைவரும் இனிப்புகளை விரும்புகிறார்கள். கூடுதலாக நான் அவற்றின் மீது ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்றுவேன். ஜேன் யாருடைய ரோல்களை அதிகமாக பாராட்டுவார் என்று பார்ப்போம். இதற்கிடையில் அது தெரிந்து கொள்ள நேரமாகிவிட்டது. எங்கே தொடங்குவது என்று எனக்கு தெரியவில்லை. சமந்தாவின் பாரம்பரிய ரோல்களை முதலில் விடலாம். மோசமில்லை, ஆனால் ஏதோ தவறாக உள்ளது. நான் இதைவிட சிறந்தவற்றை சாப்பிட்டுள்ளேன். எம்மா என்ன தயாரித்துள்ளார் என்று பார்ப்போம். நான் இனிப்பு ரோல்களை முன்பு பார்த்ததில்லை. இது மிகவும் சுவையாக உள்ளது. வாழ்த்துக்கள் எம்மா. இறுதியாக இந்த வெற்றியை நான் எவ்வளவு காலமாக காத்திருந்தேன். நான் ஒரு பர்கர் வேண்டும் என்று முடிவு செய்தேன். தயவு செய்து அதை தயாரிக்கவும். நான் அதை எளிதாக கையாள முடியும். சரி சரி. நன்றாக. எனக்கு பட்டி செய்ய சற்று நறுக்கிய மாமிசம் தேவை. மிகவும் சுவையானதை எடுத்து வறுக்கலாம். பார்பி, இந்த பண்கள் முழு உடலையும் கெடுக்கும். நான் ஆப்பிள் பர்கர் செய்வேன். ஓ சரி. ஜேன் இதை விரும்புகிறாள். எனவே நான் இன்னும் சில பொருட்களை சேர்க்க போகிறேன். சரி, சில ஊறுகாய். அது என்ன? ஐயோ, அருவருப்பு. நானும் ஒன்றை முயற்சி செய்யலாமா? சரி, அது ஒரு குளிர்ந்த வெள்ளரிக்காயும் சுவையா இருக்குது. நான் எப்பொழுதும் இதை சாப்பிட விரும்புகிறேன். இனி நான் வெறும் ஊறுகாய் மட்டுமே சாப்பிடுவேன். இதை பற்றி ஏன் யாரும் எனக்கு சொல்லவில்லை? இது அற்புதமாக இருக்கிறது. கவும் சரி. ஓ சரி, இப்போது அவற்றை பர்கரில் வைக்க போகிறோம். மேலும் சுவையான தக்காளி, சில வெங்காயம், சில சீஸ் மற்றும் சாஸ் தேவை. மயோனைஸ் இங்கே நிச்சயமாக வேலை செய்யும். சரி, உன்னால் என்ன? எனக்கு தேவையான அனைத்தையும் எடுத்து சமையலுக்கு போகிறேன். அன்னாசி பழம், ஸ்ட்ராபெரி மற்றும் கிவி வெட்டுவோம். நிச்சயமாக சில ஆரஞ்சும். பாவம், ஆரோக்கியமான பழம்பர்கரை சாப்பிடுவேன். அதுக்கு பிறகு உங்க உடலுக்கு எதுவும் ஆகாது. பாருங்க, இந்தியாவில் இருக்கேன். ஏன் உன்னால் என்ன? குழம்பல். ஓ இல்ல இல்ல. ஓ சரி சரி. ஏன் சமைக்க வேண்டும்? நான் ஒரு ஆண். அது எனக்காக இல்லை. நான் ஒரு பர்கரை ஆர்டர் செய்யலாம். ஹாய் நண்பர்களே. ஹாய் பார்பி. ஓ ஆம், அது பெரியது. ஜேன் இனி ஒருபோதும் பசிக்க மாட்டாள் என்று நினைக்கிறேன். சரி. வாவ் வாவ், அது மிகவும் கூலு. அது என்ன? அதை முயற்சிப்போம்.
ஆஹா பாட்டி, இது ருசியாக இருக்கிறது. அது என்ன? என் பிடித்த பழத்துடன் ஒரு பழ பர்கர் போல தெரிகிறது. அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன, ஆனால் நான் உண்மையில் விரும்பியது அது அல்ல. இப்போது பெரிய பர்கர் நேரம். உன்னை சுவைத்தால் எப்படி இருக்கும்? ஓ, இது மிகவும் பெரியதும் சுவையானதும். சரி, நான் உன்னை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். ஓ ஓ குட்டி, நன்றி. இப்போது எனக்கு ஒரு மில்க் ஷேக் தயார் செய்யுங்கள், தயவு செய்து. சரி. ஓ சரி, ஆம், நான் அதை செய்ய முடியும். வாவ், அது எனக்கான உணவு. நான் எங்கு தொடங்க போகிறேன் என்று எனக்கு தெரியும். எனது விருப்பமான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் எனக்கு தேவைப்படும். அதை பிளெண்டரில் போட்டு சில ஸ்ட்ராபெரிகள், சில பால் சேர்க்கிறேன். வாவ், அதை ஊற்ற முடியுமா? பால் எப்படி இருக்கும் என்று நான் பார்த்ததில்லை. ஓ, இதையெல்லாம் கலக்குவோம். இது விரைவில் தயாராகிவிடும். இப்போதான் உங்களுக்கு என் கையொப்பம் போட்ட ஆண்களின் மில்க் ஷேக் கேட்ட போகிறேன். நாங்கள் சில கண்ணாடிகளை அணிந்து எங்கள் பிடித்த கருவிகளை எடுக்கிறோம் மற்றும் ஓரியோ உன்னை முழுமையாக நொறுக்க வேண்டும். ஓ, என்ன? நான் அதை எப்படி செய்தேன் என்று நீ பார்த்தாயா? ஆம், இப்போது சில சாக்லேட் ஐஸ்கிரீம் பிளெண்டரில் கொஞ்சம் பால். இது மிகவும் வெள்ளையாக இருக்கிறது. ஆஹா, நாம் இதை ஆன் செய்யலாம். இது வேலை செய்யவில்லையா? ஓ ஓ சரி, என்ன இல்லாமல் நீ என்ன செய்வாய்? அது உன்னை ஆச்சரியப்படுத்துகிறதா? நான் ஒரு ஸ்மூத்தி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். நான் ஒரு பரங்கிக்காய் கொண்டு தொடங்குகிறேன். மேல் பகுதியை வெட்டி அதை மிக்சியில போடுகிறேன். இப்போது அது அற்புதமாக இருக்கிறது. எனக்கு ஒரு வாழைப்பழம் வேண்டும். நான் அதை தோல் உரித்து அங்கே வைக்கிறேன் மற்றும் என் வாயில் வைக்கிறேன். சரி, ஓஹோ, ஒன்னு போதுமானது. கொஞ்சம் ஆரஞ்சு. அது என்ன? ஓ, என் கண்கள். ஓ ஓ கென், உன் கண்ணீர் துடைக்க ஒரு திசு இருக்கிறது. நன்றி பாட்டி, உனக்கு வரவேற்பு. அழகே. இப்போது நான் எங்கே இருந்தேன்? ஆரஞ்சு ஜூஸ். ஓ, இதையெல்லாம் கலக்குவோம். அருமை. என் ஸ்மூத்தி நிச்சயமாக தயார். அதை அழகான கண்ணாடியில் ஊற்றி மேலே சில விப்ட் கிரீம். இது மேகங்களைப் போல மென்மையாக உள்ளது. ஆஹா, மேலும் சில சாக்லேட். எனக்கு திரவ சாக்லேட் மிகவும் பிடிக்கும். நுனியை வெட்டுவோம், பின்னர் அலங்கரிக்க தொடங்கலாம். அது அழகாக இருக்கிறது. சிறிய டோனட்டுகளை நினைவூட்டும் இளஞ்சிவப்பு வளையங்களை மறந்தே போனேன். இதோ ஒரு உண்மையான டோனட். கொஞ்சம் பருத்தி மிட்டாய் மற்றும் நிச்சயமாக ஒரு ஸ்ட்ரா. நான் ஏற்கனவே என் குளிர்ந்த சாக்லேட் ஷேக்கை ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன். முடிந்தது. என் ஸ்மூத்தியும் தயார். அதை ஒரு கண்ணாடி குவளையில் ஊற்றுகிறேன். மற்றும் ஜேன், வாருங்கள். நான் சிறந்ததை தேர்வு செய்வேன். இது சுவாரஸ்யமாக தெரிகிறது மற்றும் சுவைக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. மோசமாக இல்லை. அது என்ன? ஐயோ, ஏன் இது இவ்வளவு புளிப்பு? நாம் புளிப்பு ஷேக் கேட்கல. இதுவே நல்லதா இருக்கும். பார்க்கலாம். ஓ, ஏன் பிடிச்ச டோனட். வாவ், ருசியானது. இந்த ஸ்மூத்தி நிச்சயமா கப் கேக். அது ஒரு சுலபமான விஷயம். எனக்கும் அது பிடிக்கும். எனக்கு உண்மையில தெரியாது. நான் இதுவரை இல்லாத சிறந்த கப் கேக்குகளை செய்ய போகிறேன். முதலில் ஒரு முட்டையுடன் தொடங்க வேண்டும். அது உண்மையில் எளிது. சரி, இன்னும் என்ன? ஹே, சரி, பார்க்கலாம். இப்போது நாங்கள் இதையெல்லாம் கலக்கப் போகிறோம். இது கடினமா? கென், உன் முகத்தில் மாவு இருக்கிறது. நான் என் மாவை தயாரிக்கிறேன். இது இளஞ்சிவப்பு. சரியானது. இதை முழுவதும் இதயங்களின் மீது ஊற்றுகிறேன். இப்போது அதை அடுப்புக்கு அனுப்புகிறேன். ஓ, சரி. என் கப் கேக்குகள் பாரம்பரியமானவை. ஓ, அது என்ன பொருள்? சாக்லேட் தூள் வடிவில். அவள் பயங்கரமாக இருந்தாள். ஓ, என் கடவுளே. சரி, இப்போது அதை அச்சுகளில் வைக்கிறோம். அதை சுடுவதற்கு அனுப்புவோம். என் இளஞ்சிவப்பு கப் கேக்குகள் தயாராக உள்ளன. மீதமுள்ளது அலங்கரிக்க வேண்டும். அதற்கு எனக்கு சில கிரீம் தேவை. சில மினுமினுக்கும் மின்னல்களை எடு. ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. இது அற்புதமாக உள்ளது.
ஓ, என் கப் கேக்குகள் நல்ல வாசனை வருகிறது. அவற்றை வீட்டுல தயாரித்த வெண்ணிலா பட்டர் கிரீம் கொண்டு அலங்கரிக்க நேரம். சில பேருக்களும் சரியானது. நான் எல்லாம் தயார். உன் கப் கேக்குகள். ஓ ஓ ஓ இல்லை, அந்த கண்ணாடி என்னை கவனச்சிதறச் செய்தது. இப்போது அதை சரி செய்ய போகிறோம். ஓ சரி. எல்லாமே மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அது என்ன? அவை அருவருப்பாக இருக்கின்றன. அதை முயற்சிக்க விரும்பவில்லை. வா, இந்த பெர்ரி வகைகள் அருமையாக இருக்கின்றன. மேலும் அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. அற்புதம். என்னை அடுத்ததாக என்ன காத்திருக்கிறது? வாவ், இவை மிகவும் அழகாக இருக்கின்றன. சுவையாக இருக்கின்றன. ஆனால் நான் சிறந்தவற்றை தேர்வு செய்ய வேண்டும். பார்ப்போம். இவையே பாட்டி. ஓ, இறுதியாக